ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாதனை டியூஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக்கான டாபிக் ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புரியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சுத்தமாக போட முடியாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சுத்தமாக புரியவும் புரியாது. ஸோ ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட், ஐயூபேக் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியோர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நமக்கு ஐயூபேக்கோட நாமன்க்ளேச்சர், அதாவது ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி ஐயூபேக் நேம் போடணும் அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியணும். சரி, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு காம்பவுண்ட் பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மீத் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 இருந்தது அப்படின்னா ஈத் அப்படின்னு சொல்லுவோம். 3 கார்பன் இருந்தால் ப்ரோப், 4 இருந்துச்சுன்னா பியூட், 5 இருந்ததுன்னா பென்ட், 6 கார்பன் இருந்தால் ஹெக்ஸ், 7 இருந்தால் ஹெப்ட், 8 இருந்தால் ஆக்ட், 9 இருந்தால் நான், 10 இருந்தால் டெக். ஸோ இந்த மாதிரி இந்த கார்பனுக்கு இப்படி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து இந்த கார்பன் செயின் இருக்குல்ல, அது 2 டைப் இருக்குது. ஒன்று சேச்சுரேட்டட் கார்பன் செயின், இன்னொன்று அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின். சேச்சுரேட்டட் கார்பன் செயின் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் மூலயமா கனெக்ட் ஆகியிருக்கும். அப்படி இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் கார்பன் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின் அப்படி இல்லைனா 2 பாண்ட், அப்படி இல்லைன்னா 3 பாண்ட், ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை வந்து அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காம்பவுண்ட் பார்க்குறோம், அதில் வந்து கார்பனும் ஒரே ஒரு பாண்டு மூலயமா தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் அதை எப்படி நம்ம முடிப்போம் அப்படின்னா ஏன் அப்படின்னு போட்டு அந்த காம்பவுண்டோட லாஸ்ட்டில் முடிப்போம். இதே வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சு, கார்பனும் 2 பாண்டு மூலயமா கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து முடிப்போம் அப்படின்னா ஈன் அப்படின்ட்டு போட்டு அதோட எண்டில் கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, கார்பனும் 3 பாண்டு மூலயமா கனெக்ட் ஆகி இருந்ததுன்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐன் அப்படின்ட்டு போட்டு முடிப்போம். இப்போது இங்கே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது போட்டோம் அப்படின்னா இதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது புரியும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எத்தனை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அங்கே எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்ட்டு இதில் பார்த்துக்கோங்க. 1 2 3 4. ஸோ எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குங்க? 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், பியூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாமே எத்தனை பாண்ட் இருக்குது? 1, இங்கேயும் ஒரு பாண்டு, இங்கேயும் ஒரு பாண்டு. ஸோ எல்லாமே கார்பனும் சிங்கிள் பாண்ட் மூலயமா கனெக்ட் ஆகியிருக்கு. அப்படி சிங்கிள் பாண்ட் மூலயமா கனெக்ட் ஆகியிருந்தா ஏன் அப்படின்ட்டு போட்டு முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏஎன்இ இதை எப்படி படிப்போம்னா பியூட்டேன். 4 கார்பன் இருக்குது, ஸோ பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால ஏஎன்இ பியூட்டேன் அப்படின்ட்டு இதுக்கு நேம் கொடுப்போம். இப்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்து ஈஸியாக வந்து நேம் கொடுத்துடலாம். இதே வந்து இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இதில் வந்து இப்படி பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் எப்படி நம்பரிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே எது வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை வச்சு இங்கே பார்த்தோன்னா நான் இப்போ இதை கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 இருக்குது. அப்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா 5 இருக்குது. இதே வந்து இப்படி கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4. இந்த செயின் பார்த்தோன்னா 4 இருக்குது. சரிங்களா? அதே வந்து இப்படி கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ இந்த கார்பன் செயினையே வந்து 3 விதமாக வந்து கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 கார்பன் ஆட்டம் இருக்குது. இதுவே இந்த 2 கார்பனோடு சேர்ந்து இப்படி செயினாக பார்த்தோம் அப்படின்னா 6 கார்பன் இருக்குது. அப்போது இப்போ நம்ம பார்த்த 3 இதில் எந்த கார்பன் செயின் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எது வந்து பெரிய கார்பன் செயின் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து பெருசாக இருக்குது. இப்போது நீங்கள் நினைக்கலாம் நம்பரிங் வந்து 1 1 2 3 4 5 6 இப்படி கொடுக்கணுமா, அப்படி இல்லைனா 1 2 3 4 5 6 அதாவது ரிவர்ஸ்லேருந்து கொடுக்கணுமா, அதாவது இப்படி கொடுக்கணுமா இல்லைனா இப்படி கொடுக்கணுமா, இங்கேருந்து 1 2 3 அப்படி கொடுத்துட்டு வரணுமா இல்லைனா இங்கேருந்து 1 2 3 அப்படின்ட்டு கொடுத்துட்டு வரணுமா நீங்கள் யோசிக்கலாம். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது நம்ம நம்பரிங் நார்மலாக பண்ணும்போது லீஸ்ட் பொசிஷனில்
குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கணும். அது எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை அல்கைல் குரூப், எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லீஸ்ட் பொசிஷனில் ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கணும். இப்போ நான் இப்படி இருந்து கவுண்ட் பண்ணிட்டு போகிறேன்னு வைங்களேன், 1 2 3. ஸோ இப்படி இங்கேருந்து 1 2 3 போட்டுட்டு போனேன் அப்படின்னா தேர்டு பொசிஷனில் அட்டாச் ஆகியிருக்கு. இதே வந்து இங்கேருந்து 1 2 3 போட்டுட்டு வந்தேன்னா ஃபோர்த்து பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ எதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா லீஸ்ட் பொசிஷனில் குரூப் இங்கே ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. ஒரு கார்பன் இருந்தால் என்ன சொல்லியிருந்தா மெத் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெத்தில் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. அப்போது லீஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதா நம்ம வந்து செலக்ட் பண்ணினோம். இப்போது நம்பர் வந்து இந்த இது தான் போடுவோம். சரிங்களா, 1 2 3 4 5 6 இப்படி தான் நம்பரும் போடுவோம். அதுவும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு எப்படி நேமிங் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எத்தனாவது பொசிஷனில் குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எத்தனாவது பொசிஷனில் அட்டாச் ஆகியிருக்கு? 3. தேர்டு பொசிஷனில் எந்த குரூப் அட்டாச் ஆகிருக்கு? ஒரு கார்பன் இருக்குது. ஒரு கார்பன் இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? மீத் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்போ வந்து இந்த மெத்தில் எத்தில் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணுவோன்ட்டு. இப்போது இந்த குரூப்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்து பிரான்ச்சஸில் அட்டாச் இந்த மாதிரி பிரான்ச்சஸில் அட்டாச் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த நேமை வந்து யூஸ் பண்ணுவோம். மெத்தில் எத்தில் ப்ரொபைல் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போது தேர்டு பொசிஷனில் மெத்தில் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. அப்போது 3 மெத்தில். சரிங்களா, அடுத்து எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 1 2 3 4 5 6. செயினில் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த லாங்கஸ்ட் செயினில் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 6 கார்பன் ஆட்டம் இருந்தால் இங்கே என்ன சொல்லியிருந்தேன்? ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹெக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் மூலிமா தான் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட் மூலிமா கனெக்ட் ஆகியிருந்தா ANE அப்படின்னு போட்டு முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ANE 3 மெத்தில் எக்ஸேன். ஏன்னா தேர்டு பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்குது. மொத்தம் வந்து நம்ம எடுத்துகிற அந்த லாங்கஸ்ட் செயினில் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. அதனால் ANE இப்படி வந்து இதுக்கு வந்து நேமிங் கொடுப்போம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே வந்து நம்பரும் லெட்டர்ஸ்க்கும் ஒரு நம்பர்ஸும் நேமும் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் டேஷ் அப்படின்ட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி டேஷ் கொடுக்கணும். 2 நம்பர்ஸ் இப்போது இப்படி எழுதுறீங்க 2, 2 அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க அப்படின்னா கமா போடணும். சரிங்களா, இதே வந்து நம்பரும் லெட்டர்ஸும் வந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டேஷ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் பாருங்கள். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ரூல் வந்து எது வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயினோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். சரி, இதில் எது வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 2 3 இப்படி பார்த்தா 3 தான் இருக்குது. ஸோ இது வராது. அடுத்து 1 2 3 4 இப்படி பார்த்தா அப்படின்னா இங்கேயும் 4 இருக்குது. ஸோ இங்கே 5 இருந்தது, இங்கே 3 இருந்தது, இங்கே 4 இருந்தது. அப்போது இந்த 3ம் பாசிபிள் இல்லை. இங்கே வந்து இந்த செயினும் பாசிபிள் இல்லை. அடுத்து இப்படி கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் நான் 1 2 3 4. ஸோ இங்கேயும் கம்மியாக தான் வருது. அப்போ இதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 5. அப்போது இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணாச்சு. பண்ணதில் இந்த இடத்துல 5 வருது. ஸோ அதே மாதிரி இப்படி கவுண்ட் பண்ணதில் 5 வருது. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டுமே 5 தான் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்பரிங் போட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த செயினுக்கு வந்து நம்பரிங் போட்டாலும் ஓகே தான். நான் வந்து ஸ்ட்ரெயிட் செயினுக்கு நம்பர் போடுறேன். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட் செயினுக்கு போட்டோன்னா நேமிங் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்ட்ரெயிட் செயின் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்பரிங் ஃப்ரண்ட்லேருந்து கொடுக்கணுமா இல்லை ரிவர்ஸ்லேருந்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் நம்பர் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன்னு வைங்களேன், 1 2 3 4 5 இப்படியும் கொடுக்குறேன். ரிவர்ஸில் இருந்தும் கொடுத்துட்டு வரேன். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போது எப்படி வந்து ஃப்ரண்ட்லேருந்து கொடுக்குற நம்பரிங் கரெக்டாக, பேக்லேருந்து கொடுக்குற நம்பரிங் கரெக்டாக அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோன்னா, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து நம்பரிங் கொடுக்கும்போது செகண்ட் பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லேயும் வந்து குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து நம்பரிங் கொடுக்கும்போது, சரிங்களா. இதே வந்து
ரிவர்ஸ்லேருந்து நம்பரிங் கொடுக்கும்போது பார்ப்போம். ரிவர்ஸ்லேருந்து நம்பர் கொடுத்துட்டு வந்தால் தேர்டு பொசிஷன்லேயும் ஃபோர்த்து பொசிஷன்லேயும் குரூப்ஸ் வந்து 2 குரூப்ஸ் பிரான்ச்சில் அட்டாச் ஆகியிருக்கு. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 + 4 7. இப்போது நீங்கள் எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்பர் கொடுக்கலாமா இல்லை ரிவர்ஸ்லேருந்து நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணனா, இங்கே இருக்க குரூப்ஸ்லாம் வந்து எந்த பொசிஷனில் அட்டாச் ஆகியிருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, லீஸ்ட் பொசிஷனில் குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ அந்த சைட் படி தான் நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து 2 குரூப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2, 3 குரூப்ஸ்லாம் இருக்கும்போது எந்த பொசிஷனில் வந்து குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருக்கோ அந்த பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே இப்படி நம்பர் கொடுக்குறப்போ செகண்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ அப்போ செகண்ட் பொசிஷனையும் தேர்ட் பொசிஷன் என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்குது. இதே ரிவர்ஸ்லேருந்து நம்பரிங் கொடுத்துட்டு வரப்போ தேர்டு பொசிஷன்லையும் ஃபோர்த்து பொசிஷன்லையும் வந்து குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 வருது. அப்போது இதில் எது வந்து நமக்கு கம்மி நம்பர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ நம்பரிங் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நம்பரிங் வந்து கொடுத்தாச்சு. எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். எப்படி வந்து நேமிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், எந்த பொசிஷனில் குரூப்ஸ் அட்டாச் ஆகியிருக்கு அதை வந்து எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து செகண்ட் பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லேயும் செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தட் குரூப்பு, தேர்டு பொசிஷனில் ஒரு மெத்தட் குரூப். அப்போ எப்படி இதை எழுதுவோம் அப்படின்னா 2, 3. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்பரும் பக்கத்தில் இருந்ததுன்னா கமா போடணும். அப்போது 2, 3 ரெண்டுமே மெத்தில் குரூப். ஸோ 2 பொசிஷன்லையும் இங்கே ஒரு பொசிஷன் இங்கே ஒரு பொசிஷன் 2 பொசிஷன்லையும் மெத்தில் குரூப் அட்டாச் ஆகியிருக்கிறதுனால என்ன போடுவோம் அப்படின்னா டை மெத்தில். இப்போது எத்தனை நம்ம எடுத்துக்கிட்ட அந்த லாங்கஸ்ட் செயினில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 5 இருக்குது. 5 இருந்தால் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், பென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் கனெக்ட் ஆகியிருக்கு இந்த செயினில். அப்போது சிங்கிள் பாண்ட் அப்படின்னா ஏஎன்இன்னு முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏஎன்இ ஏன். இப்போது இதோட நேமிங் எப்படி வரும்? 2, 3 டைமித்தைல் பென்டேன்ட் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது எப்பவும் போல் என்ன, ஃபஸ்ட்டு ரூல் வந்து இருக்கிறதுல எது லாங்கஸ்ட்டு கார்பன் செயினோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது 1 2 3 4 5 இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தா 5 இருக்குது. இதே 1 2 3 இது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இது எடுக்கக்கூடாது. 1 2 3 4 5. ஸோ இப்படி பார்த்தாலும் 5 இருந்தது, இப்படி பார்த்தாலும் 5 இருந்தது. அடுத்து 1 2 3 4 5 இப்படி பார்த்தாலும் 5 தான் இருக்குது. 1 2 3 4 5. ஓகே, இங்கே மோஸ்ட் ஆஃப் தெம் கவுண்ட் பண்ணதில் 5 தான் இருக்குது. அப்போது நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் மோஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணுறப்போ நம்ம செயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பரிங் போடுறப்போ அதாவது நேம் எழுதும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நான் இப்போ ஸ்ட்ரெயிட் செயின் வந்து எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. இப்போது செயின் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நம்பரிங் ஃப்ரண்ட்லேருந்து கொடுக்கணுமா ரிவர்ஸ்லேருந்து கொடுக்கணுமா அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 5 இப்படி நம்பர் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 இப்படியும் நம்பர் போட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்லேருந்து நம்பர் போடும்போது அதோட தேர்டு பொசிஷன்லையும் ஃபோர்த்து பொசிஷன்லேயும் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அப்போது இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 7. இப்போது நான் ரிவர்ஸ்லேருந்து பார்க்குறேன். ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது அதோட செகண்ட் பொசிஷன்லையும் தேர்டு பொசிஷன்லேயும் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. அப்போது 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ இப்போ இது ரெண்டில் எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுதான் லீஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எதை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான். இப்போது நம்ம நம்பரிங் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன, நேமிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது செகண்ட் பொசிஷன்லையும் தேர்டு பொசிஷன்லையும் ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. செகண்ட் பொசிஷனில் என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்கு? மெத்தில். தேர்டு பொசிஷனில் 2 கார்பன் வச்சதை நான் என்ன சொல்லியிருந்தேன்? எத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது 2 கார்பன் வச்ச குரூப் வந்து எத்தில் குரூப் வந்து தேர்டு பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. இப்போது நான் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் வந்து எந்த பொசிஷனில் வந்து குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றது தான் எழுதுவோம். இங்கே வந்து ஒன்று மெத்தில் குரூப்பாக இருக்குது, இங்கே வந்து ஒன்று எத்தில் குரூப்பாக இருக்குது. எது ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இங்கே வந்து மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா?
இங்கே எத்தில் குரூப் இருக்குது. அப்போது ஆல்ஃபபெட் ஆர்டர் படி பார்த்தா இ தான் ஃபஸ்ட். ஸோ 3 எத்தில், நெக்ஸ்ட்டு 2 மெத்தில், நெக்ஸ்ட் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 5. 5னா என்ன சொல்லியிருந்தா பென்ட். அப்போது பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. அப்போது ஏஎன்இன்னு முடியும். ஏஎன்இ. ஸோ 3 எத்தில் 2 மெத்தில் பென்டேன். இப்படி தான் இதுக்கு வந்து நேமிங் கொடுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேமாக இதுக்கு முன்னாடி என்ன ரூல் பார்த்தோமோ அதே மாதிரி தான். எது வந்து லாங்கஸ்ட் செயினோ அதை வந்து கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5. இப்படி பார்த்தா 5 வருது. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5. இப்படி பார்த்தாலும் 5 தான் வருது. அடுத்து இப்படி இருந்து கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5. இப்படி பார்த்தாலும் 5 தான் வருது. நெக்ஸ்ட்டு 1 2 3 4. இப்படி பார்த்தா 4 வருது, கம்மியாக வருது. ஸோ அப்போ இது வந்து எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு 1 2 3 4. இப்படி பார்த்தாலும் 4 தான் வருது. ஸோ இது வந்து எடுத்துக்க மாட்டோம். எது வந்து மேஜராக வந்தது? 5 கார்பன் ஆட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயுமே 5 தான் வந்தது. இப்படி கவுண்ட் பண்ணும்போது 5 தான் வந்தது. ஸ்ட்ரைட்டாகவும் 5 தான் வந்தது. நான் எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டே வந்து நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து எப்படி நம்பரிங் கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் ரிவர்ஸ்லேருந்து கொடுக்குறேன். 1 2 3 4 5. இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்து நம்பர் கொடுக்கும்போது 3rd பொசிஷனில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி பேக்கில் இருந்து நம்பர் கொடுக்கும்போது அதே மாதிரி 3rd குரூப்பில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி கொடுத்தாலும் நம்பரிங் கரெக்டு தான், ரிவர்ஸ்லேருந்து கொடுத்தாலும் நம்பரிங் வந்து கரெக்டு தான். ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த கண்டிஷனில் பாருங்கள், சேம் அதாவது ஒரே பொசிஷனில் வந்து 2 குரூப் அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே பொசிஷனில் வந்து 2 குரூப் அட்டாச் ஆகியிருக்கும் போது எப்படி நேமிங் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் இங்கே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே வந்து ஒரு எத்தில் குரூப் இருக்குது. ஸோ பொசிஷனை மட்டும் இந்த மாதிரி முன்னாடி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆல்ஃபபெட் ஆர்டர் படி நம்ம வந்து நேமிங் கொடுப்போம். இப்போது 3rd பொசிஷனில் ஃபஸ்ட்டு எத்தில் தான் எழுதணும். ஏன்னா ஆல்ஃபபெட் ஆர்டர் படி இதான் ஃபஸ்ட்டு. 3 எத்தில். அதுக்கப்புறம் அதே 3rd பொசிஷனில் தான் மெத்தில் குரூப்பும் இருக்குது. ஸோ 3 மெத்தில். 5 கார்பன் இருக்குது. 5 கார்பன் இருந்தால் பென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ ஏஎன்இ. 3 எத்தில் 3 மெத்தில் பென்டேன். இப்படி தான் வந்து இதுக்கு வந்து நேமிங் கொடுக்கணும். ஓகே காய்ஸ், இங்கே வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் தனியாக செப்ரேட்டாக வந்து போட்டு பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.